கடந்த வருட இறுதியில் நாம் தொடர்ச்சியாக கூறியது அமெரிக்காவினுடைய ராணுவ மேலாண்மை அல்லது அமெரிக்காவினுடைய ராஜதந்திர அணுகுமுறை என்பது சற்று 2026 ஆண்டில் கடந்த காலங்கள் அல்லது கடந்த வரலாறுகளில் இருந்ததை போல் இல்லாமல் சற்று மாறுபட்டதாக இருக்க போகிறது என்று அதற்கான ஆரம்பத்தை இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார். வெனிசுலா மீது அமெரிக்கா பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியதாகவும் வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலோ மதுரோவையும் அவரது மனைவியையும் அமெரிக்க ராணுவத்தினர் சிறைப்பிடித்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தள பதிவிலே வெளியிட்டிருக்கின்றார். வெனிசுலா ஜனாதிபதி மதுரோ மீது ட்ரம்ப் நிர்வாகம் பல வாரங்களாக அழுத்தம் கொடுத்து வந்தது, தொடர் அழுத்தங்களை கொடுத்து வந்தது. அது மட்டுமல்லாது வெனிசுலா ஜனாதிபதி மீது அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டுகளாக இருந்தது போதைப் பொருள் கடத்தல், அதே போன்று அமெரிக்காவில் குற்றச் செயல்களை பரப்புவதில் ஈடுபட்டு வருவதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாகவே அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அது மட்டுமல்லாது இப்போது வெனிசுலாவில் ஒரு அசாதாரணமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் பற்றிய தகவல்களை வெனிசுலா அரசாங்கம் சேகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதனோடு பொதுமக்கள் வாழும் பகுதிகளில் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் வெனிசுலாவின் பாதுகாப்பு அமைச்சர் வெகு விரைவில் ஒரு அறிக்கை ஒன்றை உத்தியோகபூர்வமாக வழங்குவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். வெனிசுலாவின் ஜனாதிபதி தற்போது அமெரிக்காவின் பாதுகாப்பில் இருப்பதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய கைதின் பின்னர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய முதலாவது உத்தியோகபூர்வமான தகவலாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கைது செய்யப்பட்டார் என்று எக்ஸ் தளத்தில் வெளியிட்டாலும் அரசு சார்பாக ராஜாங்க செயலாளர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார். நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வெனிசுலாவில் இனிமேல் மேலதிக ராணுவ அல்லது அரசியல் நடவடிக்கைகள் எதுவும் தேவைப்படாது என்றும் தாம் எதிர்பார்ப்பதாக ரூபியோ அவர்கள் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவில் சுமத்தப்பட்டுள்ள குற்றவியல் வழக்குகள் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் ஏற்கனவே நிக்கோலஸ் மதுரோ மீது கைது செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் கூறியதுடன் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்கா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்பதையும் அமெரிக்க ராஜாங்க செயலகத்தின் சார்பில் அமெரிக்க ராஜாங்க செயலர் ரூபியோ அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இது ஒரு புறம் இருக்க எல்லோரும் பல விடயங்கள் தொடர்பில் கேட்டிருந்தோம். அதாவது வெனிசுலா என்பது சீனாவினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. வெனிசுலாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் சீனா பார்த்து கொண்டிருக்காது, ரஷ்யா பார்த்து கொண்டிருக்காது என்றால். ஆனால் இன்று அவர்களும் கூட மௌனமாக அப்படியே பதங்கி இருக்கிறார்கள். அமெரிக்கா ஒரு களத்துக்குள் நீண்ட காலம், அதாவது பல தசாப்தங்களுக்கு பின்னர் ஒரு தத்துணிவான ஒரு செயற்பாட்டை அமெரிக்கா முன்னெடுத்திருக்கின்றது. இது இந்த வருடத்தில் உலக ஒழுங்கில் பெரும் மாற்றங்கள் நிகழப்போகின்ற வருடம் என்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ஒரு செயற்பாடு கட்டியம் கூறியிருக்கின்றது.